அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு பேகம்ஸ் கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரைடே ஸ்பெஷல் பிரியாணி தான். பாய் வீட்டோட சிம்பிள் பிரியாணி, எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிள் ரெசிபி தான். சிம்பிள் ரெசிபி ஆஃப் பிரியாணி. இன்றைக்கி வீட்டில் பீஃப் வாங்கிட்டு வந்தாங்க. அது பீஃப்ன்றதுனால கொஞ்சம் தனியாக குக்கரில் வேக வச்சுட்டேன். இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ரொம்ப ரெட்டிஷாக இல்லாமல் மட்டன் மாதிரி இருந்துச்சு பார்க்க. அதனால கரெக்டாக 5 விசில் தான் விட்டேன். இந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா வேகி வந்துடுச்சு. இதை வேக வைக்கும்போது கொஞ்சம் டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இதெல்லாம் போட்டு வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிரியாணிக்கு தேவையான பாத்திரம் வச்சு எண்ணெய் போட்டு நல்லா சுட வச்சுடுங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டுடணும். ஆனியன் நல்லா கொஞ்சம் நல்லா வேகட்டும். அது கண்ணாடி மாதிரி வரட்டும். அந்த டைமில் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி பிரியாணினாலே லவங்கம், பட்டை அதெல்லாம் போடுவோம்ல, ஸ்பைசஸ்லாம். நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போவுமே அதுக்கு பதிலாக லவங்க, பட்டை, ஏலக்காய்லாம் பொடியாக அரைச்சி சேர்த்து வச்சுருக்கோம், எல்லாமே மிக்ஸ் பண்ணி. அந்த பொடி தான் இது. இது 1 ஸ்பூன் போட்டாலே நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நல்லா ஹெல்த்தி தானே. அது முழுசாக போட்டால் தூக்கி போட்டுருவோம். இந்த மாதிரி போட்டால் நம்ம சாப்பிடவும் செய்வோம், ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கறிலையும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதனால் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மட்டும் பார்த்து போட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் ஆட்டிகிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் கீழே ஒட்டும், அதனால் நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். இது நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு அப்படின்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி குக் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ அண்டு பச்சை மிளகா இது போட்டுடணும். இது போட்டு இது நல்லா குக் ஆகணும். டொமேட்டோலாம் நல்லா ஸ்மாஷ் ஆகணும், நல்லா சாஃப்டாக ஆகணும். இது சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக இந்த இடத்துல கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டால் அது கொஞ்சம் சீக்கிரமாக வேகி வரும். அதனால தான் அந்த கல்லுப்பு போட்டு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டு, கறிலையும் கல்லுப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த டொமேட்டோலாம் நல்லா வெந்திருக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுட்டு, அது நல்லா இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ நான் ஃபஸ்ட் என்ன போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மிளகாய்த்தூள் தான் போட போகிறேன். இந்த டைமில் மிளகாய்த்தூள் போட்டால் கலர் மிளகாய்த்தூளாக இருந்துச்சுன்னா அந்த கலரே போதும். அந்த பிரியாணிக்கு கலர் போடுறதே தேவையில்லை. நல்லா டேஸ்ட்லாம் நல்லா இதுவாகும். அந்த காரம், உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிறதுனால இந்த டைம்லேயே போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கீழே பிடிச்சிட்டே இருக்கும். கொஞ்சம் ஆட்டிகிட்டே இருந்தால் கொஞ்ச நேரம் கழித்து புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுமே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக எடுத்து. அதுக்கப்புறம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தயிர். நான் 10 ரூபாய் பேக்கெட் ஒன்று தயிர் வாங்கினேன். அந்த ஒரு பேக்கெட் தயிரும், அதுக்கப்புறம் எலுமிச்சம் மீடியம் சைஸ் எலுமிச்சப்பழம், ஒரு எலுமிச்சப்பழம் அது ஜூஸ் மாதிரி பிழிஞ்சு போடணும். இது ரெண்டுமே அந்த கொஞ்சோண்டு புளிப்பு டேஸ்ட்டுக்காக இது ரெண்டுமே போட்டுக்கோங்க. இதில் முக்கியமாக என்னென்னா தயிர் போடும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். தயிர் கெட்டு போயிருந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். ஆக்சுவலி அது தயிர் மிக்ஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி ஆகுது. பட் நான் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது பிரியாணி நான் பயந்துட்டேன், கெட்டு போன தயிர் போட்டோமோ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் கேட்டதில் அப்படி தான் சொன்னாங்க, அது அந்த மாதிரி தான் ஸ்மெல் வரும், அதோடய ஃப்ளேவர் அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதனால நீங்கள் போட்டோன்னே பயந்து எதுவும் இது பண்ணிடாதீங்க, அது அப்படி தான் வரும். கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி அது குக் ஆனதுக்கப்புறமா அந்த ஃப்ளேவர்லாம் போய் சூப்பராக நல்ல ஃப்ளேவர் வந்துடும். அதனால எதுவும் பயப்படாமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் வரும். முக்கியமாக கீழே அடி பிடிக்க மட்டும் விட்டுடாதீங்க, அது மட்டும் போதும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்டே இருங்க. அந்த ஃப்ளேவர் வரணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பண்ணுங்க, ஓகேவா?
அதுக்கப்புறம் வந்து என்னோடய மிளகாத்தூளில் கலர் கம்மி. அதனால நான் வந்து கலர் தேவையான அளவுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் போட்டுக்கினேன். போட்டுக்கிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா கறி போடணும். இந்த டைமில் தான் அந்த கறி போட்டால் தான் வந்து அதுலேயும் வந்து இந்த ஃப்ளேவர்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கு வந்து நான் குக்கரில் வேக வச்சுருந்தேன்னா பக்கத்தில் தான் இருந்துச்சு. அதுலேருந்து தனியாக ஃபஸ்ட்டு கறி மட்டும் தண்ணியும் அதில் வச்சு தானே வச்சுருப்போம். தண்ணி போடாத மாதிரி இந்த மாதிரி தனியாக கறி மட்டும் எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுருங்க. ஏன்னா வந்து அந்த கறியிலையும் வந்து அந்த டேஸ்ட் எல்லாம் உள்ளே போனால் தான் வந்து அந்த கறியிலையும் வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு பயப்படாதீங்க. ஒரு டைம் முயற்சி பண்ணி பார்த்துக்கோங்க. இது சூப்பராக வந்துடும். நான் வந்து அர்ஜென்ட்டாக ஒரு டைம் என்ன பண்ணுன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரும் இல்லாத டைமில் நான் மட்டும் இருந்து ஒரு டைம் சும்மா பண்ணி பார்த்தேன் வீட்டில் இருக்கவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களாம் வந்து சாப்பிட்டு பார்த்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 4th டைமும் தான் 4th ட்ரை இது. நல்லா வந்துச்சு. ஒவ்வொரு டைமும் நல்லா வந்துச்சு. பயப்படாமல் தண்ணி எந்த அளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டா அது மட்டும் போதும். உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டா அது மட்டும் போதும் தாராளம். ஈஸி தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரியாணிலாம் ஈஸி தான். இந்த மாதிரி கறியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் அது குக் ஆகட்டும். அந்த மாதிரி விட்டுருங்க. அது நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃப்ளேவரு அதோட மசாலாலாம் அதில் இறங்குற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி போடணும். ஃபஸ்ட் வந்து நம்ம கறி தண்ணி வச்சுருந்தோம்ல அதுவும் தான் யூஸ் பண்ணணும். அது வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுவும் தான் சேர்த்து வச்சு யூஸ் பண்ணணும். நான் ஆக்சுவலி வந்து 2 கிளாஸ் அரிசி போட்டிருந்தேன். அந்த 2 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி அந்த அளவு வச்சு எந்த அளவு தண்ணி போடணுமோ அந்த மாதிரி போட்டுக்கினேன். 2 கிளாஸ்க்கு வந்து 3 கிளாஸ் தண்ணி போடணும். எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 கிளாஸ் போட்டாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நல்லா வந்து வெந்து தான் இருக்கும். கடைசியாக இந்த பிரியாணியில் லாஸ்ட் ஸ்டெப்லாம் தான் ரொம்ப முக்கியம். கீழே அடி பிடிக்காமல் எந்த அளவுக்கு தம்முக்கு விடுறது அதெலாம் தான் முக்கியம். அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் பக்கத்தில் இருந்து உஷாராக பார்த்துக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணிலாம் கரெக்டாக மெஷர் பண்ணி போட்டுருங்க. போட்டுட்டு இந்த டைமில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணி இந்த டைமில் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இந்த தண்ணி போட்டுட்டு கொஞ்சம் குக் ஆகி முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் இந்த தண்ணி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி உப்பு கம்மி இருக்கா இல்லை காரம் கம்மி இருக்கான்னு பார்த்து அது மட்டும் போட்டுக்கோங்க. இப்போது தண்ணி போட்டாச்சு. அப்படியே மூடி வச்சுட்டு அது அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அந்த டைமில் வந்து அரிசி ஊற வச்சுருந்தோம்ல, நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஊற வச்சேன். அந்த அரிசி வந்து கொஞ்சம் அலசி ஒரு 2-3 தண்ணியில் அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணிலாம் வந்து நல்லா கொதிக்க வரும்போது தான் வந்து அரிசி போடணும். அந்த அரிசியில் தண்ணி இல்லாத மாதிரி வடிகட்டி இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் அரிசி மட்டும் போடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு அதை நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். எந்த இடத்துலையும் வந்து திட்டாக அந்த மாதிரி நிற்காத மாதிரி நல்லா மிக்ஸ் ஆக விடுங்க. முக்கியமாக தண்ணி போட்டுறாதீங்க. கொஞ்சம் ஒரு ட்ராப்ஸ் அந்த மாதிரி ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு வந்தால் கூட பரவாயில்ல. அதுக்கெலாம் பயப்படாதீங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத மாதிரிலாம் போட முடியாது. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இந்த மாதிரி அரிசி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து மூடி வச்சுடுங்க. பாத்திரத்தை எடுத்து மூடி வச்சுடுங்க. அதுக்கான பிளேட் வச்சு மூடிடுங்க. அது கொஞ்சம் நல்லா வந்து குக் ஆகட்டும். அது குக் ஆனதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஸ்லோலியும் இல்லாமல் ஃபாஸ்ட்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி மூடிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்தளவுக்கு இதுவாகிட்ருக்கும். நல்லா தண்ணிலாம் சுண்டு வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி இந்த டைமில் வந்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா வந்து கறிலாம் கீழே போயிட்டு அந்த மாதிரி அன்ஈவனாக இருக்கும். அரிசியில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகாமல் அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
இப்போது இந்த தண்ணிலாம் நல்லா கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு, நல்லாவே தெரியும் டிஃப்ரென்ஸு. இந்த டைமில் நம்ம அப்படியே மூடிட்டு ஸ்டவ்வை வந்து ஸ்லோவில் வச்சுடுங்க. இப்போது ஸ்லோவில் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து வெயிட் ஒன்று வச்சுடுங்க. ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வெயிட் வந்து அதுக்கு மேலே வச்சுடுங்க. ஓகேங்களா? ஸ்லோவில் வச்சுடுங்க. முக்கியமாக அதான் ஃபாஸ்ட்டில் வச்சுட்டிங்கன்னா கீழே வந்து அடி பிடிச்சிடும். அதனால ஸ்லோவில் வச்சாலே ஸ்லோ குக்லேயே சீக்கிரமாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே குக் ஆகிடும். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து ஒரு டைம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். இப்போது வந்து மேலே இருக்கிறது மட்டும் எடுத்து இந்த மாதிரி திருப்பி போடுங்க. நான் எப்படி போடுறேன்னு நல்லா பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து திருப்பி போட்டுருங்க. ஏன்னா கீழே இருக்கிறதுலாம் நல்லா வெந்துட்டுருக்கும், மேலே இருக்கிறது கொஞ்சம் வேகணும் இல்லையா, அது நல்லா அரிசிலாம் வேகணும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நடுலையும் வந்து அடி பிடிக்காமல் இருக்க மாதிரி இந்த மாதிரி எடுத்து அப்படியே திருப்பி போட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நல்லா லெவலாக பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி மூடிட்டு ஸ்லோவிலே இருக்கணும், ஃபாஸ்ட்லாம் வைக்காதீங்க, ஸ்லோவிலே இருக்கட்டும். இந்த மாதிரி ஃபுல்லாக மூடிட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கரெக்டாக 2 to 3 மினிட்ஸ் தான், 5 மினிட்ஸ் கூட வேண்டாம். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஓப்பன் கூட பண்ண தேவையில்ல, ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடியே வந்து நெய் மேலே போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் விட்டு ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வந்து அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணால் நல்லா தம்மாகி சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. திஸ் இஸ் பேகம்ஸ் கிரியேஷன்.